கிறிஸ்தவ மதம் பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று கூறுகிறது. அதே வேளையில் உயிர்களை கொன்று அச்சுறுத்துகின்ற இயற்கை வள சீரழிப்பு இது போன்ற விஷயங்களில் என்ன நிலைப்பாடு எடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். உயிர்களை கொள்வது பாவம்னு கிறிஸ்தவம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மறையும் சொல்லுது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல்லுயிர்களுங்குது. உயிர்களை கொள்வது பாவம் அப்படின்னு தான் சொல்லுது. ஆனா ஒன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம வேட்டை மரபினன் ஆதியில காடுகளில் வாழும்போது வேட்டையாடி உண்டோம் உணவை. மரபணுவிலே இது ஊறிட்டுது. அது ஒன்றும் இது பண்ண முடியாது. பிற்காலத்தில் நாகரிகம் அடைய இதெல்லாம் தவறு என்று நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிட்டு வரோம். இப்போ நாங்கள் செய்கிற அரசியல் உங்களுக்கு கிறிஸ்தவம் சொல்லுதுன்னா அதான் அந்த பாடலில் வருது. அதில் இயற்கை உலகமே தூய்மையானதன இயேசு நினைத்தாரே, எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. அவர் பேசினதான் இன்னைக்கு நாங்க பேசிட்டு தரோம் 15 வருஷமா. ஆனா நீங்க தான் அதை புரிஞ்சுக்கிறல, அதான் பிரச்சனை. எவனெல்லாம் இயற்கையை அழிக்கிறானோ அவனுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துறிய, எவனெல்லாம் இயற்கையை தாயின் பேரன்பு கொண்டு நேசிக்கிறானோ அவனை தெருவில் ஓட்டுறிய. அதனால இயற்கையை நேசிக்க கத்துக்கிறங்க, அதை நேசிக்கிற எங்களையும் கொஞ்சம் நேசிக்க கத்துக்கிறங்க.